இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து அனுராக் தாக்கூர் நீக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் பதவியிலிருந்து அஜய் ஷிர்கேவும் நீக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், லோதா குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தற்போது அனுராக் தாக்கூரும் அஜய் ஷிர்கேவும் எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? இனிமேல் அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை பாய வாய்ப்பிருக்கு? வேதவள்ளி, அதாவது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் நீண்ட ஒரு விடுமுறைக்கு பிறகு இன்றைய தினம் திறந்திருக்கின்றார்கள். அதே போல உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய TS தாக்கூருக்கும் இன்றைய தினம் தான் கடைசி தினம். அவர் இன்று முதல் அவர் ஓய்வு பெறுகின்றார். எனவே இன்றைய தினம் பல அதிரடிகள் காத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே போலதான் தற்பொழுது காலையிலிருந்து மிக முக்கியமான வழக்குகளின் தீர்ப்புகளானது ஒன்றின் பின் ஒன்றாக வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது BCCIக்கு மிகப்பெரிய அடியாக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. BCCIயின் தலைவர் பதவியிலிருந்து தற்பொழுது அனுராக் தாக்கூர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு மிக முக்கியமான காரணமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது, BCCIயில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது, ஒரு நியாயமான விஷயங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்ற காரணத்தினால் தான் உச்சநீதிமன்றமானது RM லோதா தலைமையிலான ஒரு குழு ஒன்றினை அமைத்து பல்வேறு பரிந்துரைகளை உங்களுக்கு அளித்திருந்தோம். ஆனாலும் கூட இந்த டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படக்கூடிய வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற தன்மை எதையும் நீங்கள் கொண்டு வருவதற்கு நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை, நாங்கள் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவில்லை, நீங்கள் அதனை பின்பற்றவில்லை என்று கூறி இன்றைய தினம் அனுராக் தாக்கூரை அதிரடியாக உச்சநீதிமன்றம் நீக்கி இருக்கின்றது. இது BCCIக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றம் RM லோதா தலைமையிலான குழு வழங்கிய இந்த பரிந்துரைகளை உடனடியாக BCCI மற்றும் மாநில கிரிக்கெட் வாரியங்கள் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்துவதற்கு தவறுகின்ற நிர்வாகிகள் மீது நிச்சயமாக இதே போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்பொழுது விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுராக் தாக்கூர் மீது மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்து வருவது, அவர் முன்னாள் BCCIயின் தலைவராகவும் தற்பொழுது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் இருக்க வரக்கூடிய மனோகர் சஷாங்கிடமிருந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக போலியான ஒரு கடிதத்தை கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து தற்பொழுது உங்கள் மீது ஏன் நீதிமன்றத்தை ஏமாற்ற நினைத்ததற்காக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது தொடர்பாக விளக்கம் அளியுங்கள் என்று கூறி உச்சநீதிமன்றமானது இன்றைய தினம் அனுராக் தாக்கூருக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த BCCIயின் நிர்வாகிகளை நிர்வகிப்பதற்காக புது குழு ஒன்றை அமைக்கவும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறலாம் என்பது தொடர்பான பெயர்களை பரிந்துரை செய்வதற்காக அமிக்கஸ் கூரி என்று சொல்வார்கள். அதாவது நீதிமன்றத்திற்கு உதவக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களைத்தான் அமிக்கஸ் கூரி என்று சொல்வார்கள். அந்த அமிக்கஸ் கூரிகளாக தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் மற்றும் ஃபாலி நரிமன் ஆகியோரை தற்பொழுது நியமித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கானது வருகின்ற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, நிரஞ்சன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது விளையாட்டு விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. BCCI தலைவர் செயலாளர் இருவரையும் நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? சரி, இது இவர் எதிர்பார்த்தது தாங்க. அதாவது ஒரு ஒரு தொடர்ந்து நீதிமன்றம் சொன்னது லோதா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க அமல் செய்ய மறுத்து விட்டது போதே ஏதேனும் ஒரு நடவடிக்கை வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது BCCIயினுடைய தலைவரையும் செயலாளரையும் நீக்கி இருக்கிறாங்க. வேற சீனியர் மோஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டும் ஜாயிண்ட் செக்ரட்டரியும் தற்காலிகமாக பணிகளை பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அமிக்கஸ் கியூரியை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு கமிட்டி நியமிச்சு உடனடியாக BCCI நடத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா உங்களுக்கு இது தொடர்ந்ததா ஒரு முறை 2 முறை நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கல அப்படின்னா அதுவே ஒரு தவறு. தொடர்ந்து அவங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஃப்ளவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இரண்டாவது அனுராக் தாக்கூர் மேல ஒரு இப்ப கண்டெம்ட் நோட்டீஸும் போயிருக்கு. அதனால அவரும் பாத்தீங்கன்னா முதலே நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஏற்கனவே அந்த கடிதம் கிளாரிபிகேஷன் சஷாங்க் பண்ண ஒருட்ட எழுதினதை பத்தி அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இந்த சூழல் இவ்வளவு ஒரு தீவிர நடவடிக்கை நீதிமன்றம் எடுத்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் மன்னிப்பும் கேட்கல. இது அவங்களே தங்கள் மேல் வரவேற்றுக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. நன்றி சுமந்த். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து அனுராக் தாக்கூரும் செயலாளர் பதவியிலிருந்து அஜய் ஷிர்கேவும் நீக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தந்தமைக்கு நிரஞ்சன் உங்களுக்கு நன்றி.